ஓம் சாந்தி 6/1/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பிரம்மா பாபா சிவபாபாவின் ரதம் ஆவார். இருவருடைய நடிப்பின் பாகம் சேர்ந்தாற்போல் நடைபெறுகின்றது. இதில் ஒரு சிறிதும் சந்தேகம் என்பதே வரக்கூடாது. கேள்வி: மனிதர்கள் துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரி யுக்தியை உருவாக்குகின்றனர்? அது மகாபாவம் என சொல்லப்படுகின்றது. பதில்: மனிதர்கள் துக்கப்படும்போது தன்னை மாய்த்துக் கொள்வதற்கான அநேக உபாயங்களை உருவாக்குகின்றனர். தற்கொலை செய்து கொள்ள நினைக்கின்றனர். இதனால் நாம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு விடுவோம் என நினைக்கின்றனர். ஆனால் இதைப் போன்ற மகாபாவம் வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் மேலும் துக்கங்களில் சிக்கிக் கொள்கின்றனர். ஏனென்றால் இதுவே அளவற்ற துக்கங்களின் உலகம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஒருபோதும் தொட்டார் சுருங்கியாக கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். 2. தந்தையின் அன்பை பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எதை மற்றவர்களுக்கு சொல்கிறீர்களோ அதை சுயம் தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலைக்கு செல்வதற்கான முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். வரதானம்: சாகார ரூபத்தில் பாப்தாதாவை அருகாமையில் அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரியாக ஆகுக. எப்படி சிவசக்தி கம்பைன்ட் இருக்கிறார்களோ அதுபோல பாண்டவர்களின் தலைவர் மற்றும் பாண்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யார் அதுபோல இணைந்த ரூபத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் பாப்தாதா சாகார ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருப்பார். இப்பொழுது தினம்தோறும் பாப்தாதா முன்னால் வருகிறார், கையை பிடித்துக் கொள்கிறார் என்பதை அனுபவம் செய்வீர்கள். புத்தியினால் அல்ல, கண்களினால் பார்ப்பீர்கள். அனுபவம் ஏற்படும். ஆனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமில்லை இந்த பாடத்தில் உறுதியாக இருந்தால் நிழலை போன்றும் தொடர்வதைப் போல பாப்தாதாவின் கண்களிலிருந்து விலக முடியாது. சதா முன்னால் இருக்கிறார் என்ற அனுபவம் ஆகும். ஸ்லோகன்: மாயையை வென்றவர் இயற்கையை வென்றவராக ஆகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாதான். சுயத்திற்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்திற்கு நன்மை செய்பவர். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பற்றிலிருந்து விடுபட்டவராக இருந்து ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது ஜீவன் முக்தி நிலையில் இருக்கும்பொழுது உங்கள் ஜீவன் முக்தியின் நிலையின் தாக்கம் ஜீவன் பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பந்தனம் சமாப்தியாகிவிடும். எனவே அந்த தேதி எப்பொழுது வரும்? அனைவரும் ஜீவன் முக்தி எப்பொழுது அடைவார்கள்? எந்த பந்தனமும் இல்லை. அனைத்து பந்தனத்திலும் முதலாவது பந்தனம் தேக உணர்வின் பந்தனம். அதிலிருந்து விடுபடுங்கள். தேகம் இல்லையென்றால் மற்ற அனைத்து பந்தனங்களும் தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.